கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷ விதமாக ஜெம் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான வாக்குத்தத்தத்தை நான் பார்ப்போம். சங்கீதம் 91வது சங்கீதம் 10வது வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு அப்படின்னா ஆபத்தான காரியங்கள். சில பேர் பயப்படுவாங்க, இப்படியெல்லாம் ஆபத்து நடக்குமோ. சில பேர் பிரயாணம் பண்ணும்போது பயப்படுவாங்க, ஒரு பயம், இப்படியெல்லாம் ஏதாவது விபத்து நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உண்டாகலாம். ஆபத்து குறித்து பயப்படுவாங்க. ஏதாவது என் குடும்பத்திற்கு அசம்பாவிதம் நடக்குமோ. சில பேர் இந்த நாளில் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கலாம், ஒருவேளை ஐசியூவில் இருக்கலாம், சில பேர் முடியாத நிலைமையில் இருக்கலாம். இது ஒரு ஆபத்தான காலகட்டம் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லலாம், உறவினர்கள் சொல்லலாம், கூட இருக்கிறவங்க சொல்லலாம். ரொம்ப ஆபத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த ஆபத்தான இந்த சூழ்நிலையை மாத்துறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நிச்சயமாக எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிறார், இந்த சூழ்நிலை எல்லாம் மாறுமா அப்படின்னா நிச்சயமா மாறும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாப்புனுக்கு நேரிடாது. சூழ்நிலை எல்லாம் பொல்லாப்பு இருக்கிற மாதிரி, ஆபத்து இருக்கிற சூழ்நிலை மாதிரி இருக்கும். ஐயோ இது வாய்ப்பே கிடையாது என்கிற சூழ்நிலை மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு நேரிடாது, அது உனக்கு நடக்காது. உனக்கு அப்பேற்பட்ட நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளில். அது மாத்திரமல்ல, உனக்கு மட்டும் அந்த ஆபத்து நடக்காது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை. அப்படின்னா உன் குடும்பத்துக்கு கூட பொல்லாப்பு நடக்காதுங்க. வாதைகள் அப்படின்னா வியாதிகள் உன் வீட்டுக்குள்ள வராது, ஆபத்துகள் உன் வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொல்றாரு. உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க பாருங்க, நிறைய பொருட்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க, ஆனால் மனுஷனுக்கு கேரண்டி கொடுக்க முடியல, பார்த்தீங்களா? ஆனால் கேரண்டி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் உங்களை பாதுகாப்பார், இந்த நாளில் வியாதி வராதபடி பாதுகாப்பார், பொல்லாப்புனுக்கு விபத்துகள் நாசமோசங்கள் வராதபடி உன்னை பாதுகாப்பார், உன் குடும்பத்தை பாதுகாப்பார் என்று ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நிச்சயமாக பொல்லாப்பு உன்னை சேரவே சேராது. இந்த நாளில் அவர் உன்னை பாதுகாப்பார், உன்னை வழி நடத்துவார், நாச மோசங்களுக்கு உங்களை விலைக்கு அவர் பாதுகாப்பார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆகையினாலே பயப்படாதிருங்கள், தைரியமாறுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் கூடாரத்தை அவர் பாதுகாப்பார். ஆகையினாலே நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஆண்டவரே எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் பேசியிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேங்க தாவே. என் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஆண்டவர் ஒவ்வொருவரும் விரும்புகிறது பொல்லாப்பு வரக்கூடாது, ஆண்டவரே வியாதிகள் வரக்கூடாது. ஆண்டவரே மருத்துவமனையில் போய் தினந்தோறும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாதபடி கர்த்தாவே சுகமாக வாழணும்னு சொல்லி விரும்புகிறாங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் உங்களுடைய பாதுகாக்கிற கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன்.
ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.